Hi friends, இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸ்ல தாளிப்பு வடகம் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க, ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. குழம்பு பருப்பு தாளிக்கையில நம்ம கொஞ்சமா இத கிள்ளி போட்டு தாளிச்சாலே போதும், மணக்குங்க. இது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயத்தை முழுசா தோல் எடுக்க வேண்டாம். மேலே உள்ள கொண்டையும் கீழே உள்ள காம்பையும் கட் பண்ணி எடுத்துட்டு மேல் தோலை மட்டும் எடுத்தா போதும். அதே போல் இதை தண்ணி விட்டு கழுவ வேண்டாங்க. நல்லா தூசி போக துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஈவினிங் செய்ய ஆரம்பித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நைட் ஊற வச்ச பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். வெங்காயத்தை கழுவுனீங்கன்னா தண்ணி போக ஈரம் போக நல்லா தொடச்சி வெயிலில் வச்சு எடுத்த பிறகு தான் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாமே உரித்து எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 2 அல்லது 3 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க. அதாவது சதைச்ச மாதிரி இருக்கணும். நம்ம அந்த குழவிக்கல் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு கிலோ வெங்காயத்தையுமே இந்த மாதிரி சதைச்சி எடுத்தாச்சு. இப்போ 1 கிலோ வெங்காயத்துக்கு தேவையான மற்ற பொருட்களோட அளவையும் நம்ம பார்த்துடலாம். பூண்டு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். பூண்டையுமே தோல் எடுக்க வேண்டாம், தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து அந்த வெங்காயத்தில் இப்படி பரவலாக தூவிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். அதுவுமே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எனக்கு 1 கிலோ அளவுக்கு கரெக்டாக இருந்ததுங்க. வெந்தயம் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். வெந்தயம் இதுக்கு மேலே சேர்த்தா நம்ம தாளிக்கையில் லேசாக கசப்பு கொடுத்துரும். 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 50 கிராம் அளவுக்கு கடுகு, 50 கிராம் உடச்ச உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி தூத்துன மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு கிளறையில் மிக்ஸ் பண்ணையில் பிசையிலலாம் ஈஸியாக இருக்கும். 50 கிராம் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளோட வாசம் பிடிக்குன்னா நீங்கள் இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதை சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கணும். முதல்ல இதை கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கையால் தான் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 50 ml விளக்கெண்ணெய் தேவைப்படும். 50 ml நம்ம முழுசாக இதில் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 25 ml இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து கையால் அழுத்தி பிசையணும். விளக்கெண்ணெய் வேங்கையில் சாப்பிடவும் செய்யலாமான்னு கேட்டு வாங்கிக்கணும். சில விளக்கெண்ணெய் நம்ம சாப்பிட முடியாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக இது ஊறணும். நைட்டு ஊறினதை காலையில் திரும்பவும் 2-3 தடவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா விளக்கெண்ணெய், அதை கையில் தடவிட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது காய சின்ன சைஸ் ஆகிடும். விளக்கெண்ணெய் தடவாமல் இப்படி பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாதுங்க. உதுந்து போகும். விளக்கெண்ணெய் கையில் படப்பட தான் இது நல்லா உங்களுக்கு உருட்டி வரும். இந்த மாதிரி பிடிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சாச்சு. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கிறதுனால 2 பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை அப்படியே தூக்கி வெயிலில் வச்சு எடுத்துடலாம். காலையில் வெயிலில் வச்சுட்டு நைட் எடுத்து உள்ளே வச்சுடுங்க. நைட்டு எறும்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசான துணி போட்டு மூடி வச்சுருக்கேன். இது மறுநாள் காலையில் திரும்பவும் லேசாக கையில் விளக்கெண்ணெய் தடவிட்டு ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை, அதை திரும்பவும் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம முதல் பிடிச்சிருக்கையில் முதல் பிடியில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். 2வது இந்த மாதிரி பிடிக்கையில் தான் கொஞ்சம் டைட் ஆகும். இதே மாதிரி நம்ம 2 நாள், நம்ம முதல் நாள் போக இன்னும் 2 நாள் கையில் விளக்கெண்ணெய் தடவிட்டு காலையில் பிடிக்கணும். பிடிச்சு வெயிலில் தூக்கி வைக்கணும்.
மொத்தத்தில் 3 நாள் கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பிடிச்சி வச்சு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 10 நாள் வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. 10 நாள் நல்ல வெயிலில் காஞ்ச பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல கலக்கலன்னு சத்தம் வரும், நல்லா காஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு. தாளிக்கையில் இதை முழுசாக சேர்க்கணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஒரு உருண்டைங்கிறது வந்து நமக்கு 3-4 தாளிப்புக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை கிள்ளி சேர்த்துக்கிட்டாலே போதும். காரம் வேணும்னா மட்டும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. லேசான ஒரு விளக்கெண்ணெய் வாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக போக உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு போயிடும். இன்றைக்கி நான் பருப்புக்கு தான் தாளிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, வத்தல் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இதை தாளித்து சேர்த்தாலே போதுங்க, அவ்வளோ ஒரு கமகமான ஒரு வாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.